First, I would like to convey only one thing. Life's most urgent question is, what are you going to do for others? வாழ்க்கையோட மிக 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 முக்கியமான கேள்வி, மற்றவங்களுக்காக என்ன செய்ய போற? நான் சொல்லலை, மதர் தெரசா சொன்னது. அவங்களுக்காவது கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம். தானத்திலேயே சிறந்த தானம் எது? நான் 2 hours பேசுவேன் ஆன்சர் பண்ணலன்னா. தானத்திலே எங்கள் ஜெயாட்டி வேல் சொல்கிறார், மத்தியானன்றாரு, லஞ்ச் டைம்ன்றதால. தியானத்திலே சிறந்த தானம் நிச்சயமாக இரத்த தானம் தான். யங்ஸ்டர்ஸ் ஆர் நாட் யூஸ்லெஸ், தே ஆர் யூஸ்ட்லெஸ். நம்மளோட சூப்பர் பவர், இந்தியாவோட பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட யங்ஸ்டர்ஸ் தான். பிரிக்னு ஒரு ரிப்போர்ட்டு, பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் அஃப்கோர்ஸ் சவுத் ஆஃப்ரிக்கா அப்புறம் ஜாயின் பண்ணிச்சு. அவங்களோட ரிப்போர்ட் கொடுத்தாங்க. 2020 2030 இந்தியா உலகத்திலேயே மிக முக்கியமான வல்லரசு ஆகும்னு. உடனே சைனா சொன்னாங்க, நாங்கள் தானே பாப்புலேஷனில் நம்பர் 1, நீங்கள் எப்படி இந்தியாவை ரிப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோடனே 2020 2030 வேர்ல்டில் இருக்க பாப்புலேஷனில் அதிகமான யங்ஸ்டர்ஸ் கொண்டது இந்தியாவை மட்டும்தான் இருக்கும். அதனால தான் அப்துல் கலாம், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அப்போவே சொன்னார், 2020 2030 சூப்பர் பவர் ஆகும்னு. பட் இந்த சூப்பர் பவர்னா என்ன? உலகத்தோட வல்லரசாக இருக்கணும்னா ஒரு இராணுவத்தில் வல்லரசாக இருக்கிறது, அது மட்டும் இல்லை, உதவியில் வல்லரசாக இருக்கணும், ஒரு இரத்த தானத்திலும் நம்ம முதன்மையாக இருக்கணும். ஒரு ஷாக்கிங் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு நம்பர் 1 எதில் தெரியுமா? ரோடு ஆக்சிடென்ட்ல 64,000 ஆக்சிடென்ட்ஸ் 2022. இந்த மாதிரி செல்போன் அடிக்கிற டைம்குள்ளே 2 ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். இந்தியா நம்பர் 1 தொடர்ந்து 2-3 வருஷமா. இது ரொம்ப மோசமான ஒரு ரெக்கார்ட். அண்ட் அது மட்டும் இல்லை, இப்போ நான் நியூஸ் ரீடர், டைரக்டர், டாக்டர்ஸ் அண்ட் மீடியா, என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ரோடு கிராஸ் பண்ணும் போது ஆக்சிடென்ட் ஆகி இறக்காத ஒரு குரூப்னு இருக்கு. கெஸ் பண்ண முடியுமா ப்ளீஸ் மேம்? இப்போ ரோட் கிராஸ் பண்ணும்போது ஒரு நியூஸ் ரீடர் இறந்துருக்கலாம், ஒரு டாக்டர் கூட இறந்துருக்கலாம், ஒரு டீச்சர் இறந்துருக்கலாம், ஒரு லெக்சரர் இறந்துருக்கலாம், ஒரு ஆக்டர் இறந்துருக்கலாம். இறக்காத ஒரு குரூப் இருக்கு. என்னன்னு தெரியுமா? பிளைண்ட், கண் தெரியாத நண்பர்கள். இதுக்கெல்லாம் கிளாப் பண்ணி ஆகணும். நீங்கள் அப்போட கம்மியாக தான் பண்ணுறீங்க. கண்ணு தெரியாதவங்க ரோடு கிராஸ் பண்ணும் போது ஆக்சிடென்ட்ல இது வரைக்கும் இறக்கவே இல்லை, ரெக்கார்ட். ஆனால் கண் தெரிஞ்சு நம்ம அந்த அவேர்னஸ் இல்லை. அதே மாதிரி நான் ஒரு போலீஸ் டிராஃபிக் வார்டன், அது ஒரு ஆனரரி போஸ்ட், வீக்லி ஒன்ஸ் தான் யூனிஃபார்ம் போடலாம். அசிஸ்டன்ட் கமிஷனர் மாதிரி ஒரு யூனிஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. எங்களுக்கு பரேட்லாம் இருக்குது, ஆர்டி பரேட், ரிப்பப்ளிக் டே பரேட்லாம் இருக்குது, இண்டிபெண்டன்ஸ் டே பரேட்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், டிராஃபிக்கை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். நான் பார்த்த வரைக்கும் சிக்னல்ஸில் தான் அதிக ஆக்சிடென்ட். சிக்னல்ஸ்ன்றது எதுக்கு இருக்குது? ஆக்சிடென்ட்டை தடுக்க தான். ஆனால் சிக்னல்ஸில் தான் அதிகமான ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. இது ஷாக்கிங் ஸ்டோரி. அதே மாதிரி நம்ம இந்திய மக்கள் தொகை, இன்னைக்கு மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 141 கோடி. சண்டே வந்தால் கொஞ்சம் அதிகம் கூட ஆயிடலாம், எனக்கு தெரியல. 141 crores யங்ஸ்டர்ஸோட, யங்ஸ்டர்ஸ் மீன்ஸ் நான் சொல்றது 18 35, நான் 40-45 சொல்ல, 18 35 இந்த யங்ஸ்டர்ஸோட பாப்புலேஷன் ஹார்ட்லி 70 crores, 70 கோடி இளைஞர்கள் இருக்காங்க. ஒருத்தர்கிட்ட இருந்து 350 ml எடுப்பாங்களா டாக்டர்? 350 mlனா இந்தியாவில் இருக்க யங்ஸ்டர்ஸ் ஒரு வாட்டி கொடுத்தாலே, அந்த 60 கோடி 65 கோடி யங்ஸ்டர்ஸ் ஒரு வாட்டி கொடுத்தாலே கிட்டத்தட்ட 20 கோடி லிட்டர், 20 crores லிட்டர் பிளட் நமக்கு கிடைக்கும். கைத்தட்டம் ஒரே ஒருத்தருக்கு நன்றி. தமிழ்நாட்டில் இருக்கவங்க 1.93 crores யங்ஸ்டர்ஸ் 18 to 35, 1 கோடியே 90 லட்சம் பிளஸ் யங்ஸ்டர்ஸ். அவங்க கொடுத்தாலே ஹார்ட்லி 70 lakhs லிட்டர்ஸ் பிளட் நமக்கு கிடைக்கும் ஒரு ஷாட்ல. அதுதான் யங்ஸ்டர்ஸோட பவர். எல்லாரும் கொடுக்கணும், யங்ஸ்டர்ஸ் முக்கியமா கொடுக்கணும். ஜூன் 14 கால் லான்ஸ்டேனர்
அவரோட பர்த்டே. எதனால் அவரோட டேவை பிளட் டோனர்ஸ் டேவா நம்ம கொண்டாடுறோன்னா, அவர் நொபேல் ப்ரைஸ் வின்னர். அண்ட் அது மட்டும் இல்லை, அந்த ஏபிஓ உங்களுக்கு தான் தெரியும், நான் நேற்று ப்ரிப்பேர் பண்ணது, எங்கள் மாமா பிளட் குரூப் சிஸ்டத்தை கொண்டு வந்தவர். இது வந்து இயர்லி ஒன்ஸ் தான் நம்ம செலிப்ரேட் பண்ணோம், இயர்லி ஒன்ஸ் தான் இந்த மாதிரி அவேர்னஸை க்ரியேட் பண்ணோம்ல. ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட், ஈச் அண்ட் எவ்ரி மைக்ரோ செகண்ட் நம்ம மைண்டில் இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்பாவோட அருமை அப்பா இருக்கும்போது நமக்கு தெரியாது. அப்பா இருக்கும்போது சண்டை போடுவோம். அப்பா இறந்த உடனே பெரிய படத்தை மாட்டி அப்பா அப்படின்னு வேண்டுவோம். நான் வேண்டின்னு தான் இருக்கேன். அம்மாவோட அருமை எப்போ தெரியுமா தெரியும்? நல்ல சாப்பாடு கிடைக்காத போது, நல்ல ஃபுட் இல்லாத போது அம்மாவோட அருமை தெரியும். நல்ல நண்பனோட அருமை எப்போ தெரியுமா தெரியும்? ஆபத்தில் இருந்தால் தெரியும். பணத்தோட அருமை எப்போ தெரியும்? மனிதன் அவங்க பேர் முத்து. முத்து முத்து அப்பலோட சொத்து. பணத்தோட அருமை எப்போ தெரியுமா தெரியும்? எப்போ தெரியுமா? முத்து ஒரு 2000 கொடுங்க, தரமாட்டாங்க. அருமை அப்போ தான் தெரியும். கடன் கேட்கும் போது தெரியும். ரத்தத்தோட எப்போ அருமை தெரியுமா? ரத்தத்தோட அருமை எப்போங்க? அதுதான் நமக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகும்போது, ஒரு பேரிடர் நமக்கு நடக்கும் பொழுது கட்டாயம் ரத்தத்தோட அருமை தெரியும். நம்ம உடம்புலேருந்து வெளிவர கழிவுகள் எல்லாமே அது கழிவுகள் தான், வேஸ்டேஜ். ஃபார் அன் எக்ஸாம்பிள், கண்ணிலேருந்து கண்ணீர், சலைவா வாயிலிருந்து, மூக்கிலிருந்து கோல்டு, இயற்கை உபாதைகள்லாம் எல்லாமே, ஸ்வெட்டிங் கூட பாருங்கள். எதுவுமே நான் என் கண்ணீர் ஒரு 2 லிட்டர்ஸ் என்னோட கண்ணீர் தர வாங்கிப்பாங்களேன்னா யூஸா? 2 விஷயந்தான் நம்மக்கிட்டேருந்து வெளியில் வருது யூஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு சொல்லு, நல்ல வார்த்தையை சொல்கிறது 1. 2வது பிளட்டு. அவர் திருமலைவாசன் சொன்ன மாதிரி, கொடுத்தாலும் இறைக்கிற கிணறு தான் சுரக்கும். ஸோ கொடுக்க சுரக்கிறது மட்டும் இல்லை, இறக்கத்தை சுரக்கணும். நம்மளோட இந்தியாவோட கல்ச்சரே அதுதான். தமிழ்நாட்டோட பேஸ் அது, ஹார்ட் அது. மற்றவங்களுக்கு கொடுக்கணும். டொனேஷன் இஸ் a சிம்பிள் வேர்ட் that மேக்ஸ் a பிக் டிஃப்ரென்ஸ். டொனேஷன்றது, பிளட் டொனேஷன்றது ஒரு சின்ன வேர்ட் மாதிரி தெரியும். அது வேர்டு இல்லை, அது மிகப்பெரிய தாக்கத்தை, மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம இந்தியர்களுக்கு மட்டும், ஏன் நம்ம தமிழர்களுக்கு மட்டும்தான் ரத்தம் தரணுமா? இல்லை, ரத்தத்தின் ரத்தம் உலகத்துக்கே இந்திய இளைஞர்கள் மட்டும் நினச்சா போதும். 1 மில்லியன் லிட்டர் ஷார்ட்டேஜ்லாம் ஒன்றுமே இல்லை. எக்ஸஸாக 10 மில்லியன் லிட்டர்ஸ் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கும். அதில் முதல்ல வல்லரசு ஆகும். இந்த மாதிரி விஷயத்தில் நம்பர் 1 இருக்கிறது தான் நல்ல அரசு. அது இந்தியா ஆகணும், பர்டிகுலராக தமிழ்நாடு ஆகணும். அண்ட் நீங்கள் எல்லாருமே உங்கள் ரத்தங்களை தொடர்ந்து டொனேட் பண்ணணும். லேடிஸ் 4 months ஒன்ஸ் பண்ணணும், ஜென்ட்ஸ் 3 months ஒன்ஸ். இல்லை சார், அதில் கூட என்ன சார் 2 ஈக்குவலாக பண்ணியிருக்கலாம், என்னன்னு தெரியல. பண்ணுவோம் நிச்சயம். இந்த மாதிரி ஒரு அவேர்னஸை இன்றைக்கி வந்தோம், ஒரு மீட் பண்ணோம், ஃபோட்டோ எடுத்தோம், ஷூட் பண்ணோம். இந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு கோலாக, ஒரு அச்சீவ்மெண்ட்டாக, இட்ஸ் நாட் ஒரு ஈவெண்ட் மாதிரி இல்லாமல் நம்மளோட ரத்தத்தில் அந்த ரத்த தானம் ஊறி இருக்கணும். நிச்சயம் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ.